பாதாள உலக தலைவர்களில் ஒருவரான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்திற்கு உதவியதாக இதுவரை தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற நபர் தற்போது நேபாள் நாட்டினுடைய தலைநகரான கத்மண்டுவில் இருந்து 18 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதுதான் இன்றைய தமிழ் ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றது. இந்த வருடம் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்ற இந்த கொலையில் தொடர்பு பட்டதாக கூறப்படுகின்ற இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற நபர் இதுவரை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு துறையினரிடம் சிக்காமல் தப்பித்து நாட்டை விட்டு வெளியே சென்றதற்கு பிற்பாடுதான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நாட்டை விட்டு வெளியே செல்லவில்லை எனப்படுகின்ற ஒரு வாதமும், நாட்டை விட்டு வெளியே தப்பித்து சென்று விட்டார் எனப்படுகின்ற இன்னும் ஒரு வாதமும் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே தான் இப்போது நாட்டுக்கு வெளியே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இலங்கையினுடைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் நார்த் கிரைம்ஸ் டிவிஷன் மற்றும் அவர்களோடு இணைந்து நேபாள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆகிய 3 குழுக்களும் இணைந்து நடத்திய ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் மூலமாகவே இசாரா செவ்வந்தி உட்பட மேலும் ஒரு சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலதிகமாக கைது செய்யப்பட்டவர்களில் 2 கம்பஹா மற்றும் நுகைகொடையை சேர்ந்தவர்கள் என்றும் இன்னும் 2 யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் போலீஸ் தரப்பில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவர்களை அக்டோபர் 15ஆம் தேதி நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாகவும், நாட்டுக்கு இவர்களை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு துறையினர்களிடம் இவர்களை மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஒப்படைக்கப்பட போவதாக தெரிய வந்திருக்கின்றது. சரி, இசாரா செவ்வந்தி எதற்காக குற்றப்புலனாய்வு துறையினர்களின் வாண்டட் லிஸ்டில் இடம் பிடித்தார் என்பதையும் சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ எனப்படுகின்ற பாதாள உலக தலைவர்களில் ஒருவராக கருதப்படுபவர் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று காலையில் அலுத்கடையில் காணப்படுகின்ற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிற்கு அழைத்து கொண்டு வரப்படுகின்ற நிலையில் துப்பாக்கிதாரி ஒருவரினால் சுடப்பட்டு இறந்து போகின்றார். இந்த ஒரு சம்பவம் அன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொலை சம்பவம் நடந்தது சினிமாவில் நடப்பது போன்ற ஒரு காட்சியாகவே காணப்பட்டிருக்கின்றது. கொலைகாரர் வழக்கறிஞர் போன்று ஆடைகள் அணிந்து வழக்கறிஞருக்கான ஒரு அடையாள அட்டையையும் போலியாக தயார் செய்து அதனை வைத்து எளிதாக நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைகிறார். அதற்கு பிறகு அவர் கையில் கொண்டு வந்த புத்தகத்திற்கு உள்ளே துப்பாக்கி வடிவில் குழி ஒன்று அமைத்து அதற்கு உள்ளே துப்பாக்கியை மறைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கியையும் எளிதாக கொண்டு வந்திருக்கின்றார். கனேமுல்ல சஞ்சீவவை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியை வெளியே எடுத்து சஞ்சீவவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பித்து விடுகிறார். சஞ்சீவவும் அதே இடத்திலேயே மரணம் அடைந்து விடுகிறார். இருந்த போதிலும் அதே திகதியில் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு துறையினர்களினால் புத்தளத்தில் காணப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் வைத்து நாட்டை விட்டு தப்பித்து செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டார். அதற்கு அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட பல விசாரணைகளின் போது சிசிடிவி காட்சிகளின் மூலமாக இந்த கொலை சம்பவத்திற்கு உதவி செய்ததாகத்தான் இசாரா செவ்வந்தி என்று கூறப்படுகின்ற இந்த நபர் அடையாளம் காணப்பட்டார். இவரை ஒரு சில நாட்களுக்குள் நாங்கள் பிடித்து விடுவோம் என்று போலீஸ் தரப்பில் இருந்து அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையிலேதான் இன்று இசாரா செவ்வந்தி நேபாளில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் அதனை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த Facebook பக்கத்தினை ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.